இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல சரிபாதிக்கு மேல விதவை பெண்கள். அவங்க கணவர்லாம் இறந்தது காரணம் என்ன? எல்லாம் இளம் வயது பெண்கள் தானே. எல்லாம் குடிதான். இத்தனை பேர் தாலி எடுத்ததே நீதான். தூய்மை பணியாளர்களின் கணவன்களை குடிக்க வைத்து தாலி அறுத்தவன் திமுக ஆட்சியாளர்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கொந்தளித்துள்ளார். தொடர்ச்சியா அவங்களை பாதிக்கப்பட்ட மக்களை கைது செய்வோம், அரெஸ்ட் பண்ண போறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கறதா சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அதான் வேலை என்ன? இந்த மாமன்ற உறுப்பினர்களோட வேலை அச்சுறுத்துறது தான். போங்க, இல்லைன்னா நாங்க உங்களை கைது பண்ணுவோம், உள்ள வைப்போம். இது மக்களின் ஆட்சியா ரவுடிகளின் ராஜ்யமா? குண்டாஸ் ரூல். வேற என்னது? வழக்கு இன்னைக்கு வந்திருக்கு. ஆனா அரசு தரப்புல வாய்தா கேட்டிருக்காங்க. 17ஆம் வழக்கு வச்சிருக்காங்க. ஆனா இந்த வாய்தா கேட்க வேண்டியது என்ன? நீங்க கொள்கை முடிவு எடுத்துட்டீங்கல்ல. தனியாருக்கு கொடுக்கறது, குப்பை அல்றத கூட தனியார் கொடுத்துருவேன், கக்கூஸ் கழுவுறத தனியார் கொடுத்துருவேன், சாராயம் காய்ச்சி விற்கிறத மட்டும் நீ வச்சுப்ப. இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல சரிபாதிக்கு மேல விதவை பெண்கள். அவங்க கணவர்லாம் இறந்தது காரணம் என்ன? எல்லாம் இளம் வயது பெண்கள் தானே. எல்லாம் குடிதான். இத்தனை பேர் தாலி எடுத்ததே நீதான். தாலி எடுத்துட்டு இப்ப வாழ்க்கையில வயிற்றுல அடிச்சு தூக்கி தெருவில் போட்டது நீதான். இவங்க அள்ளிய குப்பை அந்த பக்கம் கிடக்குது, குப்பையை ஆள்றவன் இந்த பக்கம் குப்பையா கிடக்குதான். கேட்டா நாங்க எந்த குறையும் சொல்ல முடியாம ஆச்சுங்கிற. இவ்வளவு பேர் வயிற்றுல பசியோடு கண்ணீரோடு நின்று கதறது காதுல விழல. தங்கச்சி கேட்கறாங்க, என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நீங்க கேட்கறீங்க, நாங்க வச்சா தான் அந்த கோரிக்கை உங்களுக்கு தெரியுமா? இவங்க கோரிக்கை என்னன்னு தெரியாது. இந்த செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.